உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்விலும் தமது பரிபூரணமான சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய மகிமையால் நிரம்ப செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் 1 அதனுடைய 4வது வசனம். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று இங்கே இந்த பகுதியிலே நமக்காக எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு ஏறெடுக்கப்பட அந்த நேரத்திலே சீசர்களை பார்த்து அநேக உபதேசங்களை, அநேக கற்பனைகளை, அநேக காரியங்களை அவர்களுக்கு அங்கே உபதேசங்களாகவும் ஆலோசனைகளாகவும் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாகவும் சொல்லுவதை நாம் அங்கே காண முடிகிறது. மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவருடைய அபிஷேகத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அதை போல அவருடைய திரும்பி வருகிற அந்த வருகையை குறித்தும் அங்கே அவர்களுக்கு சொல்லி நம்பிக்கை ஊட்டுவதை காண முடிகிறது. அதில் அந்த சில நாளைக்குள்ளே என்று சொல்லுகிற அந்த நாட்கள் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவியின் பின்மாறி ஊற்றப்படுகிற அந்த நாளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பதையும் நாம் காண முடிகிறது. இங்கே கவனிக்கும்போது அந்த பரிசுத்தாவியின் நிறைவு எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் என்று சொல்லி, இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் நாம் வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. நமக்குள்ளே தங்கியும் நம்மிலே நிலைத்தும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை மட்டுமல்ல, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்கி இருக்கிற அந்த உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. எவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் அங்கே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஆரம்பிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவி என்பதை விட பரிசுத்த ஆவிக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களையும், தேவ அதிசயங்களையும், தேவனுடைய அற்புதங்களையும் நாம் தாராளமாய் அவை பெற்றுக்கொள்ள பார்த்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆவியினால் நாம் பிறப்பிக்கப்பட்டவர்களாய், ஆவிக்குள்ளானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்த 2 அனுபவங்கள், ஒன்று நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம், இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டும். இன்றைக்கு அநேகருக்குள்ளே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நம்மிடத்திலிருந்து மாம்சமும் வெளிப்படுகிறது, சில நேரங்கள் ஆவியானவரும் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். இது ஒரு குறைவான ஒரு ஆவிக்குரிய நிலையாக காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் நாம் இருக்கும் பொழுது சகலமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும், சகலமும் பரலோக தேவனுக்கு பிரியமாக நடத்தப்படும், சகலமும் பரலோகத்தினுடைய சித்தத்தின்படியே செய்வதற்கும், எந்த பாவமும் எந்த உலக மாயைகளும் பற்றியும் தொற்றியும் கொள்ளாதபடி வாழ்வதற்கும் அது வழிவகுக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் வாழ்கிற வாழ்க்கையை இந்த இயேசு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக ஞானஸ்தானம் என்று சொல்லுகிற அந்த மூழ்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்லுவோம். கர்த்தர் இக்கடைசி காலங்களில் ஊற்றி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் பின்மாரிக்குள் நாம் மூழ்குவோம். நாம் கொஞ்சம் மாம்சம் கொஞ்சம் ஆவி அப்படி என்பது என்று இராதபடி முழுவதும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய இந்த கடைசி கால வாழ்வை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் முன்னெடுத்து செல்லுவோம். தேவாவியானவரே, தேவனுக்குடைய சித்தமான
அந்த ஆவியின் நிறைவான வழிகளிலே நம்மை நடத்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆவியானவரை பெற்று வாழ்வதும் பரிசுத்த ஆவிக்குள் வாழ்வதும் வித்தியாசம் உண்டு ராஜா. கர்த்தரை ஆவியை பெற்ற அநேகர் நிலை நிற்க முடியவில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில நேரத்திலே மாம்சம் வெளிப்படுகிறது, சில நேரத்திலே உலக மாயைகள் அமை இழுத்து கவர்ச்சிக்கிறது, சில நேரங்களே ஆவியின் அமை நடத்துதல் உண்டாகிறது. அப்படியல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவிக்குள் மூழ்கிற பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குள் அடங்குகிற நபர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவிக்குள் மூழ்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே, பரிசுத்தாவிக்குள் நாங்கள் வாழும் பொழுது பரிசுத்தாவியானவர் நாங்கள் ஆண்மை செய்வதும் பேசுவதும் நடத்துவது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாய் தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காகவே ஒவ்வொரு செயல்களும் காணப்படுமே. இந்த பரிசுத்த ஆவிக்குள் மூழ்கி இருக்கிற இந்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்ற அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெருக்கிக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.